Welcome back on this. Okay. இந்த நேரத்தில் கொஞ்சம் பவுலடியாருடைய வாழ்வு பணியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வையும் பணியையும் சோதித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். எனக்கு பிடித்த சில பகுதிகளை வாசித்து அதன் அடிப்படையில் நாமும் தியானிப்போம். முக்கியமாக தெசலோனிக்காவில் பவுலடியார் ஆற்றிய பணியை பற்றி அவர் ரிவ்யூ பண்ணுறார், திரும்பி பார்க்கிறார். அதே போல இது நாள் வரை நாம் ஒவ்வொருவரும் நாம் பணிபுரிந்த பங்குகளில் அல்லது நிறுவனங்களில் ஆற்றிய பணியை பற்றி, வாழ்ந்த வாழ்வை பற்றி இப்போ ஒரு ரிவ்யூ நம்ம படிக்கும் போதே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம். முதலில் பவுல் சொல்வது, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். So this is the first message. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த பங்குல ஏன் வந்தோம், இவ்வளோ நாள் இருந்தது வேஸ்ட்டு தானா, அப்படியெல்லாம் நினைக்க வாய்ப்பு இருக்கு. One thing is certain, God has a purpose for our going there, for our being planted there. எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஒரு தடவை ஃபாதர் லெக்ரான், மறைந்த ஃபாதர் சம்பத் கூட அவருடைய பழைய அம்பாசிடர் காரில் பயணம் பண்ணார். அது எப்போ பார்த்தாலும் நின்றுட்டோன்னு எனக்கு தெரியும். அதனால் அன்னைக்கு அதே போல் நின்று போச்சு. நான் அப்படி சொன்னேன் அவர்கிட்ட, யூ வுட் ஹவ் ஹேட் ஏ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் பஞ்சருக்காக, இன்னொரு தடவை வேற ஏதோ பிரேக் டவுன் ஆனதுக்காக அப்படிலாம் நின்னதுக்கு. வாட் ஹி ரெஸ்பாண்டட், நோ, டோன்ட் சே இட் இஸ் எ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் ஆல். Even now I remember his words. இந்த நோக்கம் வீணாகவில்லை. Our purpose was not in vain. Our purpose of coming to you is not in vain. God has a purpose for your being in this parish or that parish, in this institution or that institution. That's what we have to believe. Then secondly, St. Paul says, உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். லைக் திஸ் வெரி மச். சில சமயங்களை பொறுத்த வரைக்கும் பழைய பங்கில் பயங்கர பிரச்சனை, பேரை எடுக்கிறாங்க, திட்டுறாங்க, இல்லாத போலதான் சொல்றாங்க. அதுதான் நமக்கு பெரிய துன்பம். இந்த கடந்த கால துன்பங்கள் எதுவும் எங்களை மனம் தளர செய்யவில்லை. ஆக்சில் படிக்கும்போது, திருத்துதர் பணியில் படிக்கும்போது எப்படியெல்லாம் துன்புற்றாமல் யூதர்கள் ஏவி விட்டார்கள், மக்களை தூண்டி விட்டார்கள், அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். இதெல்லாம் நடந்தது தெரியும். இருந்தாலும் நாங்கள் தெசலோனிக்காவுக்கு வந்தோம். தைரியத்தை இழந்து விடவில்லை. தைரியத்தை இழந்து விடாதீர்கள். I am speaking like a brother among brothers. So தைரியத்தை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எதிர்காலம் உண்டு, புது வாழ்வு உண்டு. அதுதான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடந்த கால துன்பங்கள் எதுவும் உங்களை முடமாக்க விடாதீர்கள். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எதிர்காலம் உண்டு, நம்பிக்கை உண்டு. There is a future hope. அது என்ன சொல்றாருன்னா, who gave the courage? கடவுள் தான் எங்களுக்கு அந்த துணிவை தந்தார். தெசலோனிக்காவில் நான் நற்செய்தி அறிவிக்கணும்னா, இவ்வளவு அடிபட்டு, உதப்பட்டு, கரப்பட்டு, வலிப்பட்டு, படுமாறாம உங்ககிட்ட வந்தோம்னா கடவுள் தான் நம்பிக்கையை தந்தார். இப்போ சில பேருக்கு மாற்றம் இருந்திருக்கு, புது இடத்துக்கு போறீங்க. பவுல் தெசலோனிக்காவுக்கு நம்பிக்கையோடு போனதை மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் சக்தி கொடுப்பார், வல்லமை கொடுப்பார், உங்களால் புதுமையை செய்வார் என்பதை நான் உணர்கிறேன். அடுத்து பாருங்க, எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட நடத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நம்ம போறோம், மினிஸ்ட்ரி செய்யறோம், எதுக்காக போறோம்? மீண்டும் மீண்டும்
நம்முடைய நோக்கத்தை தூய்மைப்படுத்த உங்களை அழைக்கிறேன். வாட் இஸ் த motive of our ministering in any place? யாரையாவது ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்கா? அந்த காலத்திலே கூட நற்செய்தி அறிவிப்பாளர்கள் asked for sexual favors it seems. போய் நல்லா ப்ரீச் பண்றான், இவன் வந்து ஆண்டவர் மேல உள்ள அன்புனால ப்ரீச் பண்ணல, அங்க இருக்கிற ஆளுங்களை முக்கியமா பெண்களை மயக்கிறதுக்காக ப்ரீச் பண்ணான் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அந்த காலத்திலே கூட some of the false preachers were asking for sexual favors from those to whom they preached for. ரொம்ப மோசமானது தான். அதுதான் இந்த சூழ்நிலையில் தான் பவுல் சொல்றாரு, கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டு நாங்கள் உங்களுக்கு போதிக்கவில்லை. I have come here not to enjoy personally according to worldly standards. I have come here to preach the gospel, to be a blessing to the gospel, to the people. I always quoted this from Genesis 12th chapter 4th verse when Abraham was called. கடவுளை கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றார், நீ என்னை பின்பற்றி வந்தா, என்னுடைய அழைப்பை கேட்டு வந்தா, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிப்பவர்களை நானும் சவிப்பேன். அப்படின்னா என்ன சொல்ற, I will identify with you. If anything is done to you, I will take it as though it is done to me. உன்னை சவிப்பவர்களை நான் சவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை மகிமைப்படுத்துவேன். I will make your name great. மனிதர்கள் தரும் மதிப்பு மரியாதை தேவையில்லை, கடவுள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை தான் தேவை. உன் பெயரை நான் மகிமைப்படுத்துவேன். எல்லாத்தோட அதிகமா you will be a blessing. இதுதான் நம்முடைய whole vocation. You will be a blessing. You will be a blessing to the people. நீ எங்கே மாற்றப்பட்டு போய் பணி பொறுப்பு ஏற்க போகிறாயோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுப்பப்படுகிறாய். நீ சந்திக்கிறவர்களுக்கு எல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன்னை பார்க்கிற எவரும் வந்த போது இருந்ததை விட போகும்போது அதிக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீ போகாவிட்டால் நீ ஆண்டவரை பிரதிபலிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் கடவுள் அவருடைய இரக்கத்துல எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்காரோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிறவர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு, என்னோடு பழகுகிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று நினைத்தால் தான் அது மிக மிக நல்லது. I ought to be a blessing, at least through a word of encouragement. பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாழ்வு. நல்லது சொல்லுங்க, நல்லது செய்ய உற்சாகம் கொடுங்க. இப்ப போனா கூட சொன்னார், உடைய வார்த்தைகள், உற்சாகப்பட்ட வார்த்தைகள் பணி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. Encouragement, words of encouragement. Towards the end of this text also we see Paul sees himself as one who is encouraging those to whom he preaches the gospel. அதான் ஆசீர்வாதமாக இருப்பது. நான் எந்த தவறான நோக்கத்தோடும் உங்களோடு வரவில்லை. அடுத்தது பாருங்க, நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். So I always say, every vocation is from above. தகுதி இல்லை. நம்ம இரண்டாவது யூக்கரிஸ்டிக் பிரேயர்ல சொல்லுமே, ஆண்டவரே உன் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தத்திலுமே எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அது சொல்லும் போதெல்லாம் என்னுடைய மனம் சிலிர்க்கும். நான் சொல்லுவேன், எனக்கு தகுதி இல்லப்பா, நான் தகுதி இருக்குன்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொண்டாய், எனவே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எனக்கு தகுதி அளித்தீரே, தகுதி இல்லாத என்னை உன்னுடைய நற்செய்தி அறிவிக்க அளித்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று அந்த உள்ளத்தோடு நாம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள் என கருதி கடவுள், மற்றவங்க தகுதி இல்லைன்னு நினைச்சாங்க, உண்மைதான். ஆண்டவர் எனக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சார். மனிதன் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கிறான், நானே உள்ளத்தை ஊடுருவி காண்கிறேன் என்று தாவீதை தேர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார். மற்றவர்களெல்லாம் வரி வசூலிக்கின்ற ஒரு பாவியை பார்க்கும் போது ஆண்டவர் முதல் நற்செய்தியை எழுதக்கூடிய மத்தேயுவை ஆண்டவர் பார்த்தார். மற்றவர்கள் எல்லாம்
ஒரு சுயநலமையை பார்க்கும்போது தன்னுடைய சொத்துக்களை உடனே செலவழித்து ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணி பல பாவிகளை ஆண்டவருக்கு அறிமுகம் செய்து வைத்த மத்தேயுவை பார்த்தார். மற்றவர்கள் எல்லாம் ஆயக்காரனான சக்கேயை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒட்டகம் மட்டுமல்ல, பல ஒட்டகங்கள் ஊசியிலே நுழைய செய்கின்ற அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு புது வாழ்வு வாழ்கின்ற, தியாக வாழ்வு வாழ்கின்ற ஒரு மனிதனை பார்த்தார். இப்படித்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்திருக்கிறார். Let us today also thank the Lord for the gift of our great occasion. We are unworthy. The Lord has considered us worthy. கலாத்தியர் 1:15 வாசிக்கிறோம். தாயின் கருவிலேயே தந்தை கடவுள் என்னை தமக்கென ஒதுக்கி வைத்தார்னு சொல்லி. யோவான் 15 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று. லூக்கா 6 படிக்கிறோம். தந்தையும் மகனும் இரவு முழுவதும் கலந்து ஆலோசித்து விட்டு அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று. தாயின் கருவிலேயே தந்தை கடவுள் தமக்கென ஒதுக்கி வைத்தாலும் சரி, மகன் தானே முன்வந்து நம்மை தேர்ந்து கொண்டாலும் சரி, தந்தையும் மகனும் கலந்து ஆலோசித்து விட்டு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, ஒன்று மட்டும் தெளிவாகிறது, we are unworthy. The Lord has given us dignity. The Lord has considered us worthy. நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என கருதி ஆண்டவர் எங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பணியை கொடுத்தார். யாருமே தகுதின்னு சொல்லவே முடியாது. நான் டிசம்பர் 8 மாதாவுடைய அமலவரத்தை பற்றி சொல்லும் போது நான் ஃபாதர் ஜோ கேட்டேன், ஃபாதர் என்ன ஃபாதர் சொல்றது அப்படின்னு கேட்கும்போது ஃபாதர் ஜோ பிரான்சிஸ் அவர் சொன்னாரு, நீ இதை சொல்லுப்பா, மாதா அமலவரப்பதி ஆகிறதுக்கு ஏதாவது செஞ்சு சம்பாதிச்சாங்களா அந்த டிக்னிட்டியை? கிடையாது தானே. Everything is grace. Tell the people everything is grace. Everything is grace. அவங்க சம்பாதிச்சு அந்த நிலையை பெறவில்லை, கடவுளை போட்ட பிச்சைக்கான அமலவரப்பவர். Everything is grace. இந்த everything எனக்கு தகுதி இல்லைன்னு உணரும் போது மற்றவங்களை அடிமைப்படுத்துவோமா, கொடுமைப்படுத்துவோமா, மிரட்டுவோமா? செய்யவே மாட்டோம். யாருக்காவது எரிச்சல் அடைய செய்வோமா? பவுலடியார் சொன்னார் இல்லையா, 1 கொரிந்தியர் 4:7, பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்திலே உள்ளது, உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாக இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாக இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? உன்னுடைய பிறப்பு கடவுள் கொடுத்தது, உன்னுடைய ஃபார்மேஷன் உருவாக்கம் கடவுள் கொடுத்தது, இந்த மறைமாவட்டத்தில் சேர்த்தது கடவுள் கொடுத்தது, எல்லாம் கடவுள் கொடுத்தது. An attitude of gratitude should make you more and more humble. More and more humble. I am unworthy. இந்த அட்மிஷன்ஸ் ப்ரெஷர் நிறைய பிரின்சிபல் இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு எப்படியோ தெரியாது, பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, சிஸ்டர் ஸ்கூலு இதெல்லாம் இருக்குது. அவங்க நோ சொல்லணும் தான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், அந்த எம்எல்ஏ, இந்த பாலிட்டிஷியன், இவங்கெல்லாம் வராங்க. இருக்கிறது 40 சீட்டு யாருக்கு கொடுக்கறது எல்லாம் புலம்புறாங்க. பட் those who are asking are like the Canaanite woman. வாட்ச்மேன் பிடிச்சி கீழே தள்ளுறான், இருந்தாலும் என் பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க அத்தனை அவமானத்தை தாண்டியும் இந்த பிரின்சிபலை எப்படியோ ஒரு சில ஸ்கூலில் தான் மீட் பண்ண முடியுது. மீட் பண்ண பிறகு அந்த பிரின்சிபலை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா. இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டு பள்ளிக்கூடம் நடத்துகிற ஒரு பேயை நான் சந்தித்தேன். நோ சொல்லணும் தான் முடியுது, நம்ம ஸ்கூல்ல இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் தெரியல, உண்மைதான். அவங்களே எப்படியாவது வழிகாட்ட வேண்டாம். இப்படித்தானே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எப்படி நாம் நடத்துகிறோம்? தகுதி இல்லைன்னு சொல்லி கடவுள் கொடுங்க, மக்களை எப்படி நடத்துங்க? போயா நாளைக்கு வாயா சர்டிபிகேட். ஏற்கனவே 5 மைல் தூரம் அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ வந்திருக்காங்க. இப்படி செய்யா? இதான் ஆசீர்வாதமா? வந்தானே கொஞ்சம் ஒரு தண்ணியாவது கொடுத்தியா குடிக்கிறதுக்கு? சரி, 3 பேர் சாப்பாடு 4 பேர் சாப்பிட்டா கஷ்டமாயிருமா? சாப்பாடு கொடுத்தியா? நீ ஆசீர்வாதமா? ஆண்டவரை பின்பற்றுவோரா?
உனக்கு 30 வயசு, வந்திருக்க ஆளுக்கு 70 வயசு. 1 மணி நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், மனசாட்சி இருக்கா? நீ ஒரு சாமியாரா? உட்கார சொல்ல தெரியாதா? மனித மாண்பை மதிக்கிறவரா? தகுதி இல்லாத என்ன கடவுள் தேர்ந்தெடுத்தார், உடனே பெருமாட்சிக்கிட்டே இருக்கிறதா? மனிதர்களை மதிப்பது தானே பெரியது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தானே பெரியது. வாழ்கின்ற வாழ்க்கை எத்தனை நாளாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். தகுதி உள்ளவர்கள் என கருதி கடவுள் எங்களிடம் நற்செய்தி அறிவிப்பு பணியை எங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம். We want to be acceptable to the Lord, please the Lord. We want to be honest before Him. இதயங்களை சோதித்தறியும் உடைய மறைவான பாவங்கள், பிரச்சனைகள், இதுநாள் வரை நீ செய்தவை அத்தனையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே எல்லாவற்றையும் தூசியாக்கிவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, அவருக்கே உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம். The Lord sees me, the Lord rewards me. பாருங்க, அங்க விதவை 2 செப்பு காசுகளை போட்டதையும் ஆண்டவர் பார்த்து பாராட்டினார். The Lord rejoices in your insignificant achievements. The Lord thanks you for your insignificant contribution. அது ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆண்டவருக்கே உகந்ததாய் அவருக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. ஃபிளாட்டரி, சில பேர் எப்போதாலும் புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் சுப்பீரியர்ஸா சும்மா அவங்க முன்னாடி புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது கேத்தலிக் priests are easy victims of flattery. என்ன பண்றது? கேத்தலிக் priests are easy victims of flattery. சும்மா அருள் நடந்திருப்பான், நல்லா பிரசன்னாச்சியா நீ அப்படின்னு சொல்லி அருகிறவங்க கூட அப்படி வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் போலியாக உங்களை புகழ்ந்ததில்லை, புகழ்ந்த உங்களிடமிருந்து நான் எதையும் சாதித்துக் கொள்ள விரும்பவில்லை. போலியாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், உண்மைதான். நாங்கள் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. இப்படி நம்மால் சொல்ல முடியுதா? வார்த்தையாலேயே எல்லாரையும் மயங்கி போடுறது, எல்லாரையும் கவுக்கிறது. ஏன்னா ஏதாவது தன்னலத்தோட சுயநலத்தோட ஏதாவது சாதித்துக் கொள்வதற்காக. இது உங்களுக்கே தெரியும். அடுத்ததை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. பாருங்க, போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. சாமியார்பா நாங்கள் எவ்வளவு சுரண்டனும் அப்படின்னு பொருள் பறிக்க பார்ப்பது. சில பேரிஷ்ல வந்து சில சாமியார்களுக்கு எது பங்கு பொருள் எது தன்னுடைய பொருள் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பங்குக்கு சொந்தமான உடைமைகள்லாம் என்ன, தனக்கு சொந்தமானது என்ன அப்படின்னு இந்த டிரான்ஸ்ஃபர் சமயத்து தான் சிலதெல்லாம் தெரியுது. சில பேர் வந்து கம்ப்ளீட் கலெக்டர்ஸ், ஸ்வீப்பர்ஸ், எல்லாத்தையும் லாரியில் அள்ளி போட்டுக்கிட்டு வர சாமியாருக்கு வந்து ஒரு டம்ளர் கூட இல்லாத எப்படி தண்ணி குடிப்பாரு, எப்படி சாப்பிடுவாரு நினைச்சே பார்க்கவே மாட்டேன். அதுதான் சட்டத்தில் சொல்லியிருக்கு, இன்வென்டரி இருக்கணும். ஒவ்வொரு பங்குக்கும் எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு, ஒரு காப்பி இங்க மறை மாவட்ட செயலகத்தில் இருக்கணும், பொருளத்தில் இருக்கணும், இன்னொரு காப்பி அங்க இருக்கணும். அப்படின்னா இவன் சொல்றதுனா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பங்குக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, என் சொந்த ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் ஒரு சொந்த நாங்க தான் வாங்க, பங்கு செலவுல இருந்து வாங்க. எது உன்னுடைய சொந்தமானது, எது உனக்கு சொந்தது இல்லை. எத்தனையோ பேர் இப்படித்தான் சுரண்டுகிறார்கள், பெருக்குகிறார்கள். அவர்களுக்கு வகுக்க தெரியவில்லை, பகிர தெரியவில்லை. நிறைய பேர் இருப்பாங்க. மற்றவருடைய பொருள் சரி பொருளாவே இருந்தா கூட கொஞ்சம் காமன் சென்ஸ், மினிமம் ஜெனராசிட்டி இருக்கணுமா? போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. சாமியார் சொல்லு. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். அது 1000 சொன்னா கூட நம்ம வந்து பாப்பானவருக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பங்கிலும் பாரிஷ் ஃபைனான்ஸ் கவுன்சில் அக்கார்டிங் பாரிஷ் பாஸ்டல் கவுன்சில் பங்கு பேரவை இருக்கோ இல்லையோ தெரியாது,
பங்கு நிதிக்குழு இருந்தே ஆக வேண்டாம். சட்டம் 537. நீ பொருள் பறிக்க ஜனங்கிட்ட எவ்வளோ? இந்த போன வாரம் உங்களுடைய ஞாயிறு காணிக்கை 1210 ரூபாய் சொல்லு. சொன்னா என்ன குறைஞ்சிடும்? Why do you want to keep the people in mystery? Your account should not be mystery. Why are you afraid when somebody comes to check the accounts when your hands are clean? Why are you offended? நீ வருத்தப்பட தேவையே இல்லை. மற்றவருடைய பணம் அதுக்கு உரிய விதத்துல உரிய நேரத்துல நீ கொடுக்க வேண்டும். கலெக்ஷன் முடிஞ்ச உடனே யார் வந்து போய் 500 ரூபாய் நோட்டு இப்ப 1000 2000 ரூபாய் நோட்டு அப்படி தப்பித்தவங்க இருந்ததுன்னா எடுத்து பையில போட்டுட்டு மீதியை மட்டும் என்னடான்னு சொல்றதா? போதனை என்ற போர்வையில் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. கிளீன் ஹேண்ட்ஸ் பாருங்க. யாருடைய காசு எனக்கு வேண்டாப்பா. பவுல் சொல்ல முடியுது அவரால். நான் பொருள் பறிக்க பார்க்கல. அந்த காலத்திலே சில பேர் இருந்திருக்காங்க. காசுக்காக நற்செய்தி அறிவிப்பவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு கடவுளே சாட்சி. கடவுளே சாட்சியா கூப்பிடுறாங்க. நான் யார் பணத்தையும் சொல்லலப்பா. கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். We had a right elsewhere in 2 Corinthians. Paul also says we had a right to a woman also, but we did not want to exercise it. We worked with our own hands and provided for ourselves. புனை அடிக்கிற மாட்டுக்கு நிச்சயமா ஏதாவது சாப்பிடுறதுக்கும் உரிமை இருக்கு. வேலைக்காரன் கூலிக்கு உரிய வந்தார். இந்த ரைட்டு கூட நான் கீழேங்க நம்ம ரைட் உரிமை என்கிறோம். ஆண்டவரை அன்பு செய்தால் விண்ணை நோக்கி வாழ்ந்தால் நம்முடைய ரைட்டை கூட விட்டோம். இது என் ரைட்டு பா, ஹாலிடே என் ரைட்டு பா, சபாடிக்கு என் ரைட்டு பா. மக்களுடைய தேவைக்காக உன்னுடைய உரிமைகள் என்று நீ கருதுவதை கூட விட்டு கொடுத்தால் தான் நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாய், பவுலடியாரை பின்பற்றுகிறாய். உரிமை என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நீ முக்கியத்துவம் கொடு. உரிமைகள் அவசியம் தான், அடிப்படை தேவைகள் அவசியம் தான். With regard to the purpose of incarnation, we always say, what is the threefold purpose of incarnation? You are attached to the diocese like a door is attached to the hinge. அதான் incarnation. அப்படின்னா மறை மாவட்டத்தில் நீ எல்லா பணிக்காகவும் அவைலபிளா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஒரு சுப்பீரியர் இருக்கிறாரு, மறை மாவட்ட ஆயர், அவருக்கு கீழ்ப்படிவர் அர்த்தம். அதோடு சேர்த்து உன்னுடைய சாதாரண தேவைகளை எல்லாம் மறை மாவட்டம் பார்த்து கொள்ளும் என்ற அர்த்தம். அதான் threefold purpose of incarnation. A pastoral purpose. You are available for service in the diocese. A disciplinary purpose. You have a superior, and then you also have a personal purpose. Your basic needs have to be taken care of. அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளையும் நற்செய்திக்காக விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்குடைய பவுலடியாக நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை விட பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. இன்னும் சில சமயம் சொன்னாங்க, ஏன்பா உனக்கு பெரிய பங்கு கொடுக்கலன்னு சொல்லி இருப்பாரு. ஒரு என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பங்கு வேணும் சொன்னாங்க. அதுக்கு தாங்க காசுக்காக நான் ஆசைப்படுறேன். என் வயசு என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு சீனியர் பிரீஸ்ட் நாங்க என்னை கூட்டு போய் இந்த கிராமத்தில் போட்டா என்ன அர்த்தம்? பெருமை. மனிதர் தரும் பெருமை. யோவானில் நம்ம வாசிக்கிறோம், எது நீங்கள் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை, என் தந்தையின் விருப்பத்தை செய்து அதனாலேயே தான் எனக்கு வந்து பெருமை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. உண்மையான பெருமை எது? ஆண்டவர் முன்னிலையிலே மதிப்புடையவர்களாக இருக்கும். உன்னுடைய உடையோ உன்னுடைய உணவோ நீ பயன்படுத்தும் வாகனமோ உனக்கு பெருமை தருவதாக எண்ணி வீண் கனவு காணாது.
மக்கள் மத்தியில இன்னும் கூட அப்படி ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் பெருமை கிடையவே கிடையாது. இப்போ தமிழ்ல இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது, ஆப்பிள்ஸ் ஓனரை பற்றி அவருடைய நிறைய பேர் கிடைச்சிருக்கும். ரொம்ப மனசை தொடுவதாக இருந்தது. அவர் சொன்னார், இவ்வளோ நாள் இது எனக்கு உண்மையாக எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சேன், எவ்வளோ பணம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மருத்துவமனையில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த க்ரீச்னு அந்த மெஷின் சத்தம், மருந்து ஏறதுக்கு அந்த சத்தம் தான் கேட்குது. உறவுகள் முக்கியம், நண்பர்கள் முக்கியம், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது முக்கியம் என்பதை உணர்ந்து வாழுங்கள் என்று இந்த ஆப்பிள் ஃபவுண்டரே வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க. இதுதான் எது பெருமை. சில பேர் வந்து கோச்சிக்கிறாங்க. சில சாமியார் இந்த பொன் செலிப்ரேஷன் போனாவே ஒரு பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு வா சாமின்னு கூப்பிட்டு 4 சாமியார் இது பண்ணாங்க. அந்த ஃபேமிலி வந்து நம்மகிட்ட சொல்ல, ஃபாதர் நீங்க தான் பிரசன்னம் வைக்கணும், நீங்க தான் மெயின் செலிப்ரண்ட். அங்க சில பெரிய சாமியார் மறை மாவட்டத்துல பெரிய சாமியாரா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து நல்லா பிரசன்னம் வைக்க முடியாம இருக்கலாம், பூசையை ஒழுங்கா பாட முடியாத இருக்கலாம். இருந்தாலும் கூட என்ன இவனே எல்லாம் செய்யறான் நான் சொல்ல, நான் முதல்ல அவங்க கிட்ட கேட்கறது உண்டு. நீங்க இது வந்து அந்த சாமியார் இந்த இவ்வளவு பெரிய சாமியார்லாம் கூட்டுக்கிறீங்களே, அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா, ஏன் என்ன கூட்டு? அவங்க நம்ம கேட்டவ ஐ வாண்ட் டு எல்லாத்தையும் அபகரிக்க பார்க்கிறேன் என்று அவர்கள் நினைத்து கொடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் சில சாமியார் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த வெயில் நாள்ல கூட திக்கான வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கல, கொடுத்து பீடத்துல வந்து நிக்க வைக்கணும். எனக்கெல்லாம் வந்து வெஸ்ட்மெண்டே கொடுக்கலாம், பரவாயில்ல, நல்லது, வேர்க்கல அப்பாடா அப்படின்னா உண்மையாவே மனமாற நான் நினைக்கிறேன். பீடத்துல நிக்கணும், பக்கத்துல நிக்கணும், கொஞ்சம் மெயின் செலிபிரண்டா இருக்கணும். அப்படியே தப்பித்தவரி இல்லைன்னா கூட பக்கத்துல நிக்கணும். பிரசனம் வைக்கிறது மட்டும் யாரும் வரமாட்டாங்க. நீ 2 வார்த்தை சொல்லி அவனாவது ஏமாந்தவன் பிடிச்சி சொல்லு, ஏமாந்தவன் பிடிச்சி பிரசனம் வைக்கிறது. ஏன்னா அதுக்கு வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். No volunteers. People who are not able to preach, say the mass devotedly, desire to be the main celebrant. பெருமை. அதுவும் டிவி மாஸ்னா அப்படி பாருங்க. வேளாங்கண்ணியில் நான் போனேன், எல்லா என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், இந்த காலையில் இந்த 6 மணி பூசை ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க? இல்லை, இந்த டயசிஸ் மட்டும்தான், இல்லைன்னா பிஷப்புங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் எப்படி வேணாலும் பிரசவம் வைக்கலாம், அதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். அதான் எங்க ரூல். நம்ம வந்து சும்மா அந்த சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தெரியாதனமா கேட்க போய் அவங்க தான் அப்படி சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை, இறை வார்த்தை எப்படி அறிவிக்கப்படுகிறது, இது கிடையாது, அப்படி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், எது முக்கியம்? மற்றவர்களுக்கு செய்தி போய் சேர்க்க வேண்டியது முக்கியம். சில சமயத்துல இப்ப பார்த்தாலும் நீ தான் பங்கு சாமியார் பூசை வச்சுக்கிட்டே இருக்க, புதுசா ஒரு சாமியார் வராரு மாதிரி. சில பங்கு சாமியாருங்க இல்ல இன்னைக்கு வந்து டிவி எடுக்கிறாங்க ஃபாதர், நான் தான் வைப்பேன். இந்த முக்கியமான இடத்துல சாமியாருங்க இருக்கிறவங்க எல்லாம் சில பேர். இதுல ஒரு பெருமையா? ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையோடு உயிர் துடிப்போடு மற்றவர்களுக்கு சேர்ந்து 4 பேருடைய மனமாற்றத்தில் உனக்கு அக்கறை இருக்கிறதா, அல்லது நான் பெருமை, நான் எல்லாத்திலும் வர வேண்டும் என்பதுதான் பெருமையா? மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை, மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. பாருங்க, அடுத்து பவுல் சொல்றாரு. இப்பதான் பாருங்க, இதெல்லாம் வந்து தன்னுடைய மாரல் இன்டெகிரிட்டி, இன்னும் அதை பத்தியே கூட பிறகு வருது. அவருடைய அக்கறை பாருங்க மக்கள் மேல. நாங்கள் உங்களிடையே இருந்தபோது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல கனிவுடன் நடந்து கொண்டோம். தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல கனிவுடன் நடந்து கொண்டோம். ஜென்டில்னஸ் அதிலே அடங்கிட்டு பாருங்க. கனிவுடன் நடந்து கொள்ளும். Are you known as a gentleman? Ladies and gentlemen சொல்றாங்க. லேடிஸ் நேச்சுரலாவே ஜென்டிலா இருக்காங்களா தெரியல. மற்றவங்கலாம் வந்து ஜென்டில்மேனா இருக்கிறதுக்காக இங்கிலீஷ்ல பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்றாங்க. அந்த சாமியாரா கோவக்கார சாமி, யாரும் பக்கத்துல போக முடியாது சாமி அப்படின்னு சொன்னா அவனுக்கு பெருமையா? எத்தனை